2009ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அ வடக்கு மாகாணத்தில பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, சிறந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாத காரணம் தான். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்ப சமீபத்தில நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, வடக்கு மாகாணத்த பொறுத்தவரையில வைத்தியர்கள் வந்து பெரும் ஒரு அசமந்த போக்குல வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ இதுக்கு தான் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துருச்சு, வைத்தியசாலையில இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி அத மறந்துருவோம் அப்படின்னு நினைக்கையிலே இந்த இன்னொரு இந்த மாசம் 21ஆம் திகதி 21ஆம் திகதி அல்லனா 20ஆம் திகதிகள்ல அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு தாய். அவங்களோட குழந்தைய வந்து பிரசவிக்கும் முகமாக வந்து அ வவுனியா வைத்தியசாலையில வந்து அட்மிட் பண்ணப்பட்டுருக்காங்க. அட்மிட் பண்ணப்பட்ட டைம்ல அவங்களுக்கு நடந்த பிரச்சனை என்ன? அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இந்த வைத்தியர் அசம்பந்த போக்குக்கான காரணம் என்ன? அப்படின்னு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இத இன்னைக்கு பார்க்க போறோம். அது உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறுவர் துஷ்பிரயோகமா இருக்கட்டும், முதியோர் துஷ்பிரயோகமா இருக்கட்டும், அது இல்லாம சிறுவர்கள் கடத்தல்கள் அந்த மாரி விஷயங்கள் வந்து இப்ப நெறைய படிப்படியா வளர்ந்துகிட்டே போகுது. 2009க்கு முன்னுக்கு அ தமிழ்நாடா இருந்துச்சு. நம்ம நாடா இருந்துச்சு. அந்த டைம்லலாம் இந்த மாரி ஒரு பிரச்சனை எதுவுமே இல்ல. அ ஏன்னா ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவ பயிற்சி இருந்துச்சு. அது இல்லாம அப்டின்னா, சில வேள அந்த மாரி ஒரு தப்புகள்ல ஈடுபட்டா, அவங்களுக்கான தண்டனை வந்து அந்த டைமே வழங்கப்பட்டது. அதனால ஒரு வைத்தியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை வந்து அந்த இடத்துல வழங்கப்பட்டுச்சு. ஆனா 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2009, 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ட அந்த பிரதேசத்த வடக்கு மாகாண பிரதேசத்த வந்து அ நிர்வகிக்கிறான பொறுப்பு ஒரு தலைமைத்துவத்த ஏற்றுக்கொள்ள வந்து யாருமே சரியான ஒருத்தவங்க இல்லாம இருக்காங்க. அதனால நெறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, வைத்தியத் துறையில வந்து பெரிய ஒரு இழப்ப வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க, வட மாகாணத்த பொறுத்தவரையில. மத்த மாகாணங்கள்லயும் இருக்குது. இலங்கை பூராவும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, வட மாகாணத்துல வந்து கொஞ்சம் அதிகமாவே காணப்படுது. அதனால தான் அது. என்னன்னா, ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒண்ணு பார்த்தோம். அத பார்த்து அத மறக்க முன்னுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. 2024 8ஆம் மாதம் 20ஆம் திகதி அல்லது 21ஆம் தேதி அந்த காலவரையில வந்து ஒரு பெண் வந்து தனது குழந்தைய பிரசவிக்கும் முகமா வந்து வவுனியா வைத்தியசாலையில வந்து அட்மிட் ஆகுறாங்க. அவங்க அட்மிட் ஆன பிறகு அ வைத்தியசாலை நிர்வாகத்தில சொல்றாங்க, அவங்கள அட்மிட் பண்ண வார்ட்ல வச்சு அங்க இருக்காங்க. ஒரு தாதியர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிரசவிக்கும் போகும் அந்த பன்னீர் குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி அது வந்து அவங்களோட உடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி, அங்க இருந்த தாதிக்கு வந்து அவங்க சொல்றாங்க, "எனக்கு அந்த பெயின் ரொம்பயா இருக்கு. அதனால எனக்கு ஏதாவது செய்யுங்க" அப்படின்னு. அவங்க என்னன்னா, அவங்கள பெருசா கணக்கு எடுக்கல. என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பெருசா கணக்கு எடுக்கல. அவங்க சொல்லியிருக்காங்க, "ஓகே இந்த டைம்ல இப்படியான வலியெல்லாம் வரும். அதனால அத கொஞ்சம் சமாளிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா சிறிது நேரம் போகக்குள்ள அவங்க கூட வலி வந்துருச்சு. அதனால தாதி மூலமா ஒரு மருந்து வந்து குடுக்கப்படுது அம்மாவுக்கு. அந்த குழந்தைய பிரசவிக்க அம்மாவுக்கு வந்து குடுக்கப்படுது. குடுக்கப்பட்டோன அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அந்த மருந்து என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் சரியா தெரியல. அதுக்கான விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் 2024 8ஆம் மாதம் 21ஆம் திகதி அந்த டைம்ல வந்து அவங்கள குழந்தைய பிரசவிக்கும் முகமா வந்து அ தியேட்டருக்கு கொண்டு போறாங்க. ஆப்பரேஷன் வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு போன பிறகு அ குழந்தை பிரசவிக்கப்பட்டுருச்சு. சரியா? அது வெளியில வந்து அவங்களோட தந்தை வந்து அவங்க என்ன முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப எவ்வளோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஏன் கவர்மெண்ட்டுக்கு போறாங்கன்னா, நம்ப மாரி யாருமே அந்த அளவுக்கு நாங்க காசு இல்ல. அதனால எங்களுக்கு இலவச மருத்துவமனையா இருக்குது கவர்மெண்ட் மருத்துவமனை. அதனால நாங்க கவர்மெண்ட்ட நம்பி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது இல்லாம அவங்க தந்தை வந்து இவங்களுக்கு அந்த தம்பதியினருக்கு வந்து 2 வருட காலமா குழந்தையே இல்ல. சரியா? அந்த கவலையில சரி எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுதே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரசவ வார்டு உள்ளுக்கு போன நமது மனைவியும், தனது குழந்தையும் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லி. பிரசவம் நடைபெற்று முடிஞ்ச உடனே, அந்த வைத்தியர் வந்து கொஞ்சம் பதஷ்டமான முறையில வர்றாரு. வந்து சொல்றாரு தந்தைகிட்ட, வெளிய காத்துக்கிருந்த தந்தைகிட்ட சொல்றாரு, "உங்களோட குழந்தையோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் மோசமான முறையில இருக்கு. அதுக்கான வேலைகள நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்குள்ள நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாள் வந்து அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு சிறிய ஒரு மருந்த வந்து அவங்களுக்கு குடுத்தாங்க. அந்த மருந்து ஏதோ ஒரு பாதிப்படைந்து, வயித்துல இருக்க சிசுவுக்கு பாதிப்படைஞ்சிருச்சு. அவங்க பிரசவ வாட்டுக்கு கொண்டு போனோனயே, ஆப்பரேஷன் தியேட்டர்ல கொண்டு போனோனே, அவங்களுக்கு அந்த பிரசவத்துக்கான ஏற்படுற அந்த சீசர் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே, அந்த குழந்தை செத்து தான் இந்த உலகத்துக்கு வருது. எவ்வளவோ ஆசைகள வச்சு வந்திருக்கும் அந்த குழந்தை எப்படியா நம்ம வெளியில போறோம் அப்படின்னு. பட் அந்த அம்மா நெனச்சிருப்பாங்க, நம்ம புள்ள சந்தோஷமா வரணும். வெளியில இருந்த அப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, நம்ம மனைவியும், நம்ம புள்ளையும் இந்த இப்ப வந்திருப்பாங்களே, உலகத்த பார்த்திருப்பாங்களே அப்படின்னு சொல்ற சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இல்லாம போயிட்டு, குழந்தை வந்து இறந்த நிலையில
வெளியில் வருது, பிணமா வெளியில் வருது. அந்த வந்தோடனே அந்த விஷயத்த அந்த ரூம் அப்படின்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அந்த தாதியினரோட அந்த வைத்தியரோட கலந்துரையாடி அந்த டைமில் வெளியில் காத்துக்கிருந்த அப்பாவுக்கு வந்து அதை சொல்ல மறுக்கிறாங்க. உங்களோட குழந்தை வந்து இப்படி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல மறக்கிறாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியில் வந்து அந்த டாக்டர் அப்பாட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தந்தைக்கிட்ட சொன்னது என்னன்னா, உங்களோட குழந்தையின் ஆரோக்கியம் வந்து கவலைக்கிடமா இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கல தந்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரே தடவையில அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பெரிய பாதிப்பு. இப்ப ஆரோக்கியம் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஏற்றுக்கொள்வாங்களோ அப்படின்னு சொல்ற அந்த மனப்பாங்குல வந்து வைத்தியர் சொல்றாரு தந்தைகிட்ட. சரின்னு தந்தைக்கு திரும்ப அப்டேட் ஒண்ணு கிடைக்குது. உங்களோட மனைவி நல்லா இருக்காங்க. பட் குழந்தை வந்து இறந்துருச்சு. அப்படின்னா உயிரோட பிரசவித்த குழந்தை வந்து இப்போ இறந்துருச்சு அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாம இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி தந்தைக்கு நியூஸ் வருது. சரி, அதுபடியே அவங்க கவலையா இருந்துகிட்டு இருக்கையில, அழுது கொண்டு இருக்கையில, மனைவிய போயிட்டு இவர் பார்க்குறாரு. மனைவி சொல்றாங்க அழுதுகிட்டு, "எனக்கு நேத்து பெயின் வந்த பிறகு, அந்த தாதியரால கொடுக்கப்பட்ட மருந்து மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு" அப்படின்னு சொல்லி. அந்த சந்தேகத்த தொரச்சிக்கொண்டு கண்ண தொடச்சுக்கிட்டு, தந்தை என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, கிட்டத்துல இருக்க போலீஸ் நிலையத்துல போயிட்டு முறைப்பாடு செய்றாரு. முறைப்பாடு செஞ்ச பிறகு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல மேலதிக விசாரணை செய்றதுக்காக போலீஸார் வந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மொத நாள் தந்தைக்கு சொல்லியிருக்கணும், குழந்தைய நாங்க எடுக்கும்போதே குழந்தை இறந்துருச்சுன்னு அப்படின்னு உண்மைய சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லல. அப்படி இல்லன்னா, மொத நாள் அந்த தாதியர் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிரசவிக்க இந்த அம்மா வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கப்ப 2, 3 முறை இவங்கட்ட சொல்லியிருக்காங்க அந்த தாதியர்ட்ட. ஆனா, அவங்க கையடக்க தொலைபேசியிலே மூழ்கி இருந்தனால, அவங்க என்னான்னு கேட்கவும் இல்ல, என்ன நடந்துச்சு பார்க்கவும் இல்ல. அவங்க ஏதோ ஒரு மருந்து எடுத்து குடுத்துருக்காங்க. அந்த மருந்துனால சிசுவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால அந்த பிரதேச மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொந்தளிச்சு இருக்காங்க. இதுக்கு சரியான ஒரு முறைய எங்களுக்கு பெற்று தரணும். அது இல்லாம அந்த சிசுவ வந்து அந்த என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிலீஸ் பண்றதுக்கான வைத்தியர்கள் அந்த குழந்தைய பார்வையிடணும். ஆனா அதுக்கு கூட அந்த வவுனியாவுல இருக்க வடமாநிலத்தில இருக்க வைத்தியர்கள் பார்க்கக்கூடாது. இதுக்கு பதிலா கொழும்புல இருந்து நல்ல நிபுணத்துவம் முக்கிய வைத்தியர்கள் வந்து இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள மக்கள் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அது இல்லாம அந்த குழந்தை பெற இருக்கும் அந்த அம்மாமாக்களையும், தாய்மார்களையும் அந்த வைத்தியசாலைக்கு இப்போதைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தைய வந்து அங்குள்ள மாவட்ட நீதவான் வந்து பார்த்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கான விசாரணை வந்துரும். என்ன நடந்துச்சு? எப்படிப்பட்ட என்ன மருந்து அவங்க குடுத்துருக்காங்க? எதனால இந்த அசம்பந்த போக்கு? அப்படின்னு சொல்லி கட்டாயம் இது வரும். கட்டாயம் இதுக்கு நீதி கிடைக்கும். அதனால என்ன செய்யுங்க, நம்மகிட்ட காசு இல்ல தான். அதனால தானே நாங்க கவர்மெண்ட்ட நம்பி போறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க யாரா நர்ஸ் இருந்தாலும் பரவால்ல, தாதியர் இருந்தாலும் பரவால்ல. நாங்க எங்களோட உயிர நம்பி உங்கள்ட்ட குடுக்குறோம். அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வெளியில காத்துக்கிட்டு இருந்த ஹஸ்பண்ட் நினைச்சிருப்பாரு. அடே நமக்கான உயிர் ஒண்ணு வரப்போகுதே, உலகத்த பார்க்க போகுதே, 2 வருஷமா நமக்கு யாருமே இருக்கலே, இப்போ ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்த தந்தைக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அது. அதனால ஆ தாதியர்கள், நீங்க வந்து எங்களுக்கு இன்னொரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அ எங்கள காப்பாற்றுறதே டாக்டர்ஸ், தாதியர்கள் எல்லாமே அப்படிதான். எங்கள காப்பாத்துறதே நீங்க தானே. நீங்களே இந்த மாரி அசம்பந்த போக்குல இருக்கீங்கல்ல, நாங்க யார நம்பி போறது? எங்களுக்கு ஒரு உடல்நல குறைபாடு இருந்தா நாங்க யார நம்பி போறது? எங்களுக்கான ஒரு குழந்தை பிரசவிக்க வேணும்னா நாங்க எங்க போறது? உங்கள விட்டா எங்களுக்கு யாருமே இல்ல. நாங்க என்னத்தான் உங்கள விமர்சித்தாலும், எங்கள விட்டா உங்களுக்கு யாருமே இல்ல. அதே மாரி தான் உங்கள விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்ககிட்ட தான் நாடி வருவோம். அதனால இந்த கொ கொலை சம்பந்தமா, கொலையா இல்ல இறப்பா? இது சம்மந்தமா இன்னும் டீட்டெயில் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கோம். பாப்போம் இத விசாரிச்சு சொல்லுவாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கட்டாயம் அது சம்மந்தமான வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்.